அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம குமாரபாளையம் வந்திருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். நம்மளுடைய சைட் இன்ஜினியர் லூயிஸ் மரியா லெவலில் இருக்கார். லூயிஸ்ன்னு சொல்லுவேன். இவர் தான் நம்ம இன்டர்வியூவில் எடுத்தவர். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்வியூ பற்றி கூட ஒரு வீடியோ பண்ணணுன்னு இருக்கேன். பண்ணும்போதை பற்றி இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சைட்டில் பில்டிங்கில் பிளிந்த் பீமுக்கான கல் பின்னாடி பாருங்கள் தெரியும். பேக்ரவுண்டில் கல் குத்துறது. இந்த கல் ஃபுல்லாக நம்ம குத்தணும் இன்றைக்கி. அது மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்டரில் பாருங்கள் காம்பவுண்ட் வால் நிறுத்தியிருக்கோம். காலம்லாம் வெளில இருக்குது பாருங்கள். அதெல்லாம் காம்பவுண்ட் வாலுக்கான காலம் கம்ப்ளீட்டாக இது பண்ணோம். அதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒரே வீடியோ தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அந்த காலத்துக்கு நேரே பிடிங்க, அதுக்கு நேரம் பிடிங்க, ஒரு நாளில் பிடிங்க. கரெக்டாக ஒரு அடி சேர்த்து 65 அடி. பல்லனா அந்த கம்பி மாற்றிக்கலாம் சார். இறக்குங்க. ஓகே 65. ஓகே. ஓகேண்ணா. ஓகே. இப்போ நம்ம பிளிந்த் பீமுக்கு நம்ம பாட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பறிச்சுட்டு ஒன்றரை ஜல்லி போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கல் குத்த போகிறோம். ஃப்ளையாஸ் கல் தான் வாங்கியிருக்கோம். டெஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்போர்ட்லாம் கொடுத்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. யுவராஜ் பிரதர் சைட்டில் யூஸ் பண்ணுற கல் தான் இது. சேலத்துலேருந்து வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கல் குத்துறதுக்கு நம்மளுக்கு மூலமட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் அந்த டிச்சியோடைய செவத்துலையும் இங்கே காம்பவுண்ட் வால்லையும் ஆணி போட்டிருந்தோம். அது மாதிரி இது 8.25 அடி இந்த ஓரம். இந்த அப்செட் 8.25 அடி. இந்த 2 நூலையும் பெர்மனெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 64 அடி பில்டிங்கு. 2 ஓரத்தையும் 64 செக் பண்ணிவிட்டு இதுக்காக நம்ம நூல் குத்தி இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழேருந்து டேப் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம மேலேருந்து நூல் கட்டிக்கலாம். களைப்பட்டாச்சா தூக்குன்னு எடுங்க. இறங்கம்மையப்பட லெவலுக்கு எடுத்துங்க மிஸ்ரி. இதுலேருந்து லெவலுக்கு எடுக்கிறதுக்கு டேப், ஸ்டீல் டேப்பு இருக்கு. இந்த நூலை கொஞ்சம் எடுத்து பிடிங்க. அடி நூலை எடுத்து பிடிச்சதில்ல. சின்னது இல்லை. இது இது சின்னது இருக்குது, சின்னது இருக்குது. கரெக்டாக இருக்குது. லெவல் மட்டும் பார்த்துங்க. அந்த 3 அடி இருக்கணும் கரெக்டாக மார்க்லேருந்து. இது யூஸ் பண்ண தெரியாது. இறங்கணும் கீழே. மிஸ்திரி கீழே இறங்கணும். லெவல் ப்ராப்பராக வரணும். லெவல் மாறிச்சுன்னா கல்லை எடுக்க விட்ருவோம். நான் பார்த்துக்குங்க. மாற்றி மாற்றி இஷ்டத்துக்கு போடாதீங்க வரிய. பெரிய மட்டைக்கோல் இருக்குது என்கிட்ட, புதுசு வேணுமா மிஸ்திரி? கொடுங்க லெவலோட. சுற்றி மிஸ்திரி அந்த கை உள்ளே வரணும். கரெக்டாக வரல, கை உள்ளே வரணும். ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட் இறங்கணும். தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? அந்த கைன்னு வரணும். அந்த கை நூலை அடிக்காதீங்க, மஞ்சள் நூலை. பாருங்க சார். இந்த கை லேசாக உள்ள. அந்த கை ஒரு நூல். ஒரு நூலுங்க. பாருங்க சார். ஓகே. இதுக்காக அந்த மூளை கொண்டு வாங்க சார். அதை அப்படியே அதை பார்த்துங்க சார். அப்படியே சொல்லிக்கலாம். அந்த மூளை கலக்கூடா. இந்த கை வரணும். ஓகேங்க சார். அந்த மூளை லேசாக வரணும். இல்லை பாருங்க சார். ஓகே. கரெக்டாக இருக்குது. இந்த கிழக்கு மூளைக்கு போங்க. கிழக்கு மூளைக்கு இது கிழக்கு எங்கே இருக்கா? கட்டி இருக்கா? மாமா டீப்ல டீப்ல கடத்துங்க.
தள்ளி பிடிங்க. வெள்ளை நூலை இடிக்காதீங்கப்பா. எறும்பு பாருங்க. சரியான சொல்ல எறும்பு சார். ஆட்டக்கூடாது. அந்த கை உள்ளே வரணும் மிஸ்திரி. நான் உள்ள உங்கள் பக்கம் இன்னும் வரணும். இன்னும் வரணும் இல்லை அப்படியே இருங்க. அடிங்க. கீழே இருக்கிற மஞ்சள் நூலும் வெள்ளை நூலும் ஒரே மட்ட லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கல்லை வச்சுட்டு மஞ்சள் நூலை மடக்கி அப்படியே வரிய போட்டுக்கலாம். அப்படியே வரிய போட்டுக்கலாங்க. டீப் லெவல் கட்டி. கல் கொடுங்க. ஒரு கல் எடு. டீப் லெவல் வாங்கிட்டு வா. டீப் லெவல் பிடிச்சா பெரிய டீப் லெவல் தண்ணி பிடிச்சிட்டாங்களா? சொல்லு. டீப் லெவலுக்கு வச்சுட்டு கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போகணும் மிஸ்திரி. கல் மிஸ்திரி கல் உள்ளே போகணும். தெளிக்கிறேன். அப்படி அந்த பக்கம் நூல் வெள்ளை நூல் ஆட்டாதப்பா. மிஸ்திரி கீழே இருக்கிற மஞ்சள் நூல் கிடையாதுல்ல, மேலே இருக்கிற நூல் தான். மேலே இருக்கிற நூல் தான் கரெக்டாக இருக்குது. அடிச்சிட்டுங்களா? அடிங்க. ஒரு கலட்டுமா. ஏய் டீப்ல வாங்கடா. வாங்கடா. அங்கேருந்து லெவலில் வாங்கிக்கோங்க. கரெக்டாக வாங்கிக்கோங்க. அந்த மூலையிலேருந்து லெவலு. தூக்கு போட்டுங்களா? தூக்குண்டு போடுங்க. தூக்கு போடுங்க. இதில் போடக்கூடாது. இது அளவு இல்லையே. இதை அப்படியே வச்சுக்கலாங்க. அங்கேருந்து அளவு வாங்கணும் மிஸ்ரு. இல்லைன்னா இந்த நூல்லேருந்து நூலை கட்டணும். ஹலோ அவுட்ரு 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 41.9 சார் வரேன். 41.9 ஓகே. ஓகே. இங்கே வா பையா. செடுதா டேப் எடுத்துட்டு வா. டேப் செடுதா மிஸ் இங்கே போ. இந்த நூல்குள்ளையெல்லாம் விட்டு போ. செடுதா கட்டுங்க கட்டுங்க. அந்த மண்ணில் எடுத்து விடுப்பா. டேப்பை கீழே எடுத்து விடு. எடுத்து விடு. அப்படி எடுத்து விடு. கொஞ்சம் உள்ள கை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. அப்படி தள்ளு. சார் 56.2 அந்த நூல் லேசாக ஏற்றுங்க. அதுக்காக கல்லை சரி பண்ணிக்கோங்க. ஓகே. 52 நான் வரேன். ஓகே சார். ஏங்க டேப் அவுட்டரில் விட்டு அவுட்டர்லேருந்து காலம் அவுட்ரு காட்டுங்க அளவு. இந்த பக்கம் வா. முடிச்சிட்டியா? 57.2 வைங்க. ஓகே சார். இங்கே ஓகே. அந்த மூளை 57.2 பார்த்துட்டு தூக்குண்டு விட்ருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. வாங்க. இந்த வரேன். 57.2 ஓகே. இப்போ தூக்குண்டு விட்டுங்க. தூக்குண்டுடா. மண் இடிக்கும். மண்ணை கொத்தி விடுங்க.
அடிங்க. மண் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆசை வச்சுக்கிங்க, மண் எடுத்துக்கலாம். இதை பாருங்க சார். இந்த அளவுக்கு நூல் இந்த நூல் பையா அங்கே வா, பையா அங்கே வா, செக் பண்ணிடலாம். டக்கு 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 முடியா. ஆட்டாத கிட்ட வா கல்லு 9 சார். கல்லுக்காக வைங்க மிஸ்ரே. அப்படியே பொடி 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 கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. ஒரு நூல் தள்ளிக்கிங்க. இந்த இது மூலமட்டம் திரும்புது. சார் அதான் டீப்லர் கூட ஐயா பண்ணமா அப்படியே கிளம்பி கொடுங்க. குடிச்சியா? இங்கே வந்தாலும் சார். ஒரு கல்லை போட்டு தட்டுங்க சுற்றியில். இந்த பக்கம் ஓகேவா? ஒரு அடியா? சரி சார். 1 ஃபீட் பிடிக்கிறா? ஆமாம் 42.9. கிளம்பி கொடுப்போம். எல்லாத்தையும் கூட வேணாம், தண்ணி உறிஞ்சி விட்டாலே ஏறலாம் வந்துடும். யார் இருக்கு மிஸ்ரே? மிஸ்ரே தண்ணி பிடிங்க மிஸ்ரே. தண்ணி பிடி பார்த்துருப்பே. 4 பக்கம் கட்டிட்டு 4 பக்கம் பதிங்க. 4 பக்கம் கட்டிட்டு 4 பக்கம் பதிங்க. நான் அதை கொடுத்துட்டு வரேன். பேக்கிங் பண்ணுங்க. எல்லா அளவு செக் பண்ணிட்டேன். எல்லா கல்லும் ஒரு நூல் கூட நகர்த்தக்கூடாது. லெவலும் மாறக்கூடாது. அது பண்ணுவாங்க இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு. இந்த 4 மூளைக்கும் பண்ணுங்க. இதே கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு வேலை இருக்கும். இப்போ வந்து பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 அவுட்டருக்கும் கல் குத்துறதுக்கான அளவுகளை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து காம்பவுண்ட் வாலுக்கான ஃபுட்டிங் வாங்கிட்டும் நாங்கள் போட போகிறோம். அதுக்கான ஆளுங்கள் வந்துட்டாங்க. நல்ல கையோடு அவங்களுக்கான வேலையை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுண்ட்ரிக்கு வந்து நூலை கட்டி சுண்ணாம்பெலாம் போட்டு குழியெல்லாம் எடுத்து ஒன்றை சொல்லி போட்டோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா அதுக்காக மார்க் பண்ணி காலம் இருக்கிறோம். இது வந்து பக்கத்தில் இருக்கிறது ப்ரைவேட் இன்னொரு பார்ட்டி இடம். அது ஒரு வீடு, இங்கே ஒரு இடம், இது ஒரு நம்மளுடைய ஃப்ளாட். இது வந்து ரோடு விலைக்கு நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் ரோடு இருக்குது. பின்னாடி வந்து காம்பவுண்டு ஏற்கனவே கட்டிட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் நம்ம சைடு வந்து காம்பவுண்டில் நம்மளுக்கு ஓனாக போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இவங்களுக்கும் இவங்க 30 அடி இடம் இருக்குது. நம்ம வந்து ஒரு அங்குலம் வச்சு இப்போ இந்த கோடு உங்களுக்கு காமிச்சா தான் புரியும். இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள் 2 கோடு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்மளுடைய ஆக்சுவல் அளவு, அதில் வந்து ஒரு அங்குலம் உள்ளடக்கி அதுக்கப்புறம் 9க்கு 9 காலம், 3/4 காலம். ஒரு அங்குலம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பூசுவோம் எல்லாம் இருக்குது. பூசினதுக்கப்புறம் கூட பார்த்தாலும் அவங்களுக்கான இடம் கரெக்டாக இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கலைஞ்சி பூசினாலும் 30 அடியோ இல்லை 30 அடி காலங்களுமோ அரங்களுமோ அவங்களுக்கு மீதி இருக்கும். அப்போ வந்து எந்த பிரச்சனையும் வராது பக்கத்து இடத்துக்கு. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பக்கத்து இடத்தோட பகிர்ந்துக்கும் போது காம்பவுண்ட் வாலுக்கான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். எல்லாமே எக்ஸென்ட்ரிக் ஃபிட்டிங்காக தான் வரும். அதனால் எல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 அடி, 3.5க்கு 3.5 குழி, 3க்கு 3 மேட்டு. எல் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 1/2 அடி எல் இருக்கும். தூக்கு இதுவும் எப்போதும் போலவே தூக்கு பார்க்கணும். பிரச்சனை இல்லையா? மாற்றிட்டீங்க. இன்னொரு கம்பெனி பார்த்து அடிங்க. நாளுக்கு ஒரு பக்கம் அடிங்க. ஆப்போசிட்டில் போடுங்க. கோபால பார்த்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. தூக்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். புரியுதா? காங்கிட்டு போட்டு நீங்கள் தான் தூக்கு பார்க்கணும். உங்கள் பொறுப்பு தான். சரிங்க. நாளைக்கு சாட்ரு போடுறப்ப ஏதாவது இதுவாச்சுன்னா பாருங்க. உங்களை மார்க்காக கவர் 1.5 இன்ச்சு வச்சு அதுக்காக வந்து நிப்பாட்டியிருக்கோம். கவர் பிளாக் வச்சுருக்கோம். சுற்றி வந்து கவர் இருக்கான்னு இது பண்ணிக்கிறோம். வந்து தூக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. போதுங்க டைட்டாக தான் இருக்கு. போதும், அப்படியே கட்டினீங்கண்ணா. கட்டுங்க கட்டிட்டு பார்த்துங்க. பத்துமா மிஸ்ரே? இருக்குது. சார் பாட்டில் மட்டும் வந்து அப்படியே தண்ணி பையா கிளம்பி கொஞ்சம் நூலாட்டாதப்பா.
ம் தேங்க்யூ மிஸ்டர். ஒரு லைன் தான் இதுக்கு வந்து நம்ம லைன் பார்த்துக்கிட்டு குழியை சென்டர் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பேசுகிறேன், அந்த கை உள்ள தள்ளுங்க. ஓகே அப்படிங்க. காம்பவுண்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம இடத்துக்கும் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் இடைப்படத்தில் போட்டு வந்தால் போதும். அந்த காலம் வந்து நம்மளுக்கு உள்ள என்ட்ரி போகிற இடம், அதாவது இப்போ வந்து இது வீடு, இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடைப்பட்ட பெட்டு வந்து விக்கெட் கேட்டுக்கான பெட்டு. அப்போ இந்த காலத்துக்கு நேர் ஒரு காலம் இங்கேயும், இந்த காலத்துக்கு நேர் இந்த ஒரு காலமும் போட்டுடுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கார் கேட் வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங் அவுட்டர்லேருந்து கரெக்டாக முடியுது. அதனால் இந்த நூலை இழுத்து கட்டியிருக்கோம். கார் கேட்டுக்கு இந்த லைனில் ஒரு பில்லரை போட்டு இதில் வந்து ஒரு 20 அடி போட்டு இழுத்துக்கிறோம். சென்டரில் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு காலம் இது வந்து பீமோட முடிஞ்சிடும், அந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த அளவுகளை மட்டும் சரி பண்ணிக்கிட்டு குத்திக்கணும், இல்லைன்னா காலம் வந்து உள்ளே வெளில போயிடும். அப்போ வந்து அளவு இடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம், மீதியெல்லாம் ஓகே தான். விடுங்க சரி, விட்ருவோம், விடுங்க, நூல் ஆட்டாதீங்கப்பா. இந்த கை உள்ள தள்ளுங்க மிஸ்ரீ. சரி, வெளில 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 அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு நூல் தள்ளுங்க. ஓடிங்க. ம் ஏங்க நம்ம கோடு இருக்கு பாருங்க, கோட்டை தாண்டி மேட்ரு ரொம்ப வெளில போவேண்ணா. ஆ இல்லை, கோட்டை தாண்டி அந்த குழியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல்ல, அதுக்கு சொல்கிறேன். ம் 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 ஓகேச்சா. நூலை மட்டும் ஆடிடாதீங்க. சென்டர் பாயிண்ட் வந்து ஊசி. முதல்ல இதை போட்டுருங்க, இந்த கூட. ம் நூலாட்டாதீங்கப்பா. அந்த கை உள்ள தருங்க மிஸ்ரீ. அடிங்க. ம் அதான் அந்த பாயிண்ட் தான். கொஞ்சம் களை வெட்டுவா, கொஞ்சம் களை வெட்டுவா, பத்தாது.
அரசடி மணல் கூட அரசடி கூட இதான் பாயிண்டே மிஸ்திரி. அது பாயிண்ட்டுங்க. ம் அடிங்க. அதை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுங்க. இந்திய கிழமை அதே போல இடிக்க மாட்டோம் மிஸ்திரி. இப்போ வந்து அந்த எல் ஷேப் வந்து நம்ம காம்பவுண்டுக்கு வந்து லைன் அடித்து கொடுத்துட்ருக்கோம். கையோட இவங்களுக்கு 4 பக்கம் கார்னர் வந்து கல் குத்துனது வேலையை முடிச்சிட்டாங்க. சென்டரில் இருக்கிற சுவர் கொடுக்க போகிறோம். மிஸ்திரி அளவு 18.75 ஒரு அடியில் பிடிச்சி. ஏங்க ஒரு அடியா? கை இந்த பக்கம் கை வைக்காதீங்க. சரியா தெரியுதா? ஓகே, அந்த பக்கம் போங்க. இந்த கை மட்டும் ஏசா இல்லை, இந்த அப்படி. ஓகே, அவ்வளோதான். அந்த மூளைக்கு போங்க. இதையும் கொடுத்துட்டு போயிருங்க மிஸ்திரி. மிஸ்திரி இதையும் பிடிங்க அப்படியே. அதை போட்டு போயிருங்க. அங்கேயே பிடி, அங்கேயே பிடி, அங்கேயே பிடி. ஒரு ஆள் பார்த்துக்குப்பா, அவர் சரியாக பிடிக்கிறாருன்னு போப்பா. ஒரு அடி பிடிச்சி 35.75 மிஸ்திரி. சார் 35.75. 5.75 ஓகே. ம் ம் டியூப்ல 10ங்க. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அதே 18.75 35.75. இன்டர்மீடியேட் வந்து அவுட்டர் போட்டோம். அவுட்டர்லேருந்து டேப் பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிக்கலாம். சந்தேகம் இருந்தால் மேலே டாப் லெவலுக்கு நூல் கட்டியும் நம்ம பார்த்துக்கலாம். கல் சாய்வாக இருக்குது. கல்லை லெவல் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. ஓரளவுக்கு லெவலாக வைங்க கல்லை. பிடிச்சிங்க. ஓகே சார். மட்டை கொடு, மட்டை கொடு. மட்டம் கொடுத்துட்டு அளவு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே சார். ஓகே மிஸ்திரி. ரைட், இதை கட்டிங்க. 2 லைன் போட்டு கொடுத்தாச்சு. 2ஐயும் முடிச்சு பதிங்க. வரோம். கூப்பிடுங்க, அப்புறமா வரேன். 4 கிலோ அடிச்சு கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஓட்டலை நிறுத்திக்கலாம். கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து கல்லும் குத்திட்டுருக்கோம். கையோடு வந்து காம்பவுண்டுகளுக்கான காலம் வந்து இறக்கிட்டு இருக்கோம். ஃபுட்டிங் வாங்கிட்டு ஆரம்பிக்க போகிறோம். 2 வேலையும் சைமல்டேனியஸாக ஆள் நிறையா விட்டு இன்றைக்கி தனித்தனியாக பிரித்து விட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா காம்பவுண்டெல்லாம் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், கையோடு பண்ணிடலாம். நாங்கள் பல்லவரம் சைட்டில் கூட அப்படி தான் ஐடியா பண்ணோம். கடைசியில் காம்பவுண்ட் வந்து கடைசியாக தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எடுங்க. ஓகே, அடிங்க. இந்த கூட எனக்கு மிஸ்திரி. ஆரம்பிச்சிட்டியாப்பா? ஆரம்பிச்சிட்டியா? மட்டக்குள்ள வச்சு ஒரு வெட்டி வெட்டி
இப்போ காலத்தை இன்னும் தள்ளி போட்டுக்கலாம். இன்னும் தள்ளிக்கலாங்களா? ஆமாம், இங்கே முக்கால் நிற்கும்போது பாக்ஸ் மாட்டேன். அப்படியே நீங்கள் கால் வைக்கிறீங்களா? ஆமாங்க, இங்கே போட்டுட்டுங்களா? இல்லை அங்கல்ல, இது காலம் ஓகே. இந்த முக்கால் வைக்க இந்த லைனுக்கு காலம் ஒன்று. இந்த லைன் காலம் இங்கே போட்டுக்கலாங்க. அப்படி போட்டு அதுக்கப்புறம் அந்த மூளையோட ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றேன். அதுலேருந்து கீழே இறங்கி 3 அடிச்சுப்போம். அவ்வளோதான். 3 அடி 6 அடி போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எடுத்து ரெடியா ரெடியா? பேசி நிற்காத. जल्दी कदम करो यार. ஓகே. இப்போ நீ தான் வாங்கி குத்த பாரியா இடுப்புல கை வச்சு. ஒரு பாயிண்ட் விட்டுருவா. ஒரு பாயிண்ட் விடுங்க சார். வந்துரு அதெல்லாம் மரம் கையோட. வர வாங்கிட்டே போடுங்க. சொல்ல முடியாது சார். அதான் காலான பண்ணிக்கலாம் சார். பயப்படாதீங்க சார். ஏன்னா கம்பு ஊன்னது வந்து செந்தில் மேஸ்திரி. அப்படி சொல்றீங்களா? அவ்வளோ வேண்டாம். அதான் படிங்க. அந்த மூளையில் போடுங்க சார். இது மூளை மட்டும் குறைச்சி வைக்கிறா பைத்தியரா. நீங்கள் போட்டுருங்க சார். போடுங்க. இடிக்கிறதுல இருந்தோம். இடிக்காது. அங்கே போதா சார்? சார் அந்த மூளை தான் சார் பாயிண்ட். இந்த மே பாயிண்ட் எடுத்துட்டு வந்து தான் யாரு என்னன்னு தீபா இதெல்லாம் வந்து அடுத்த லைனுக்காக இப்படி கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க. கார்னரை சூப்பராக தூக்குண்டு எடுத்து நீட்டாக எடுத்தாச்சு. 2 கார்னர்லேயும் 2 காலத்தை போட்டு சரி பண்ணி கொடுத்தாச்சு. இதை வந்து இந்த லைனை வந்து அந்த மூலையில் வந்து ஒரு தூக்குண்டு விட்டு அதுக்காக கீழே அடித்து காலத்தை கொடுத்துடணும். இந்த லைனுக்கு வந்து இந்த லைனுக்கு இதை அடித்தாச்சு. இதுலேருந்து அதை அடித்து அங்கே ஒரு காலம் போட்டாச்சு. இது அரிசி காலம் அது வரைக்கும் போயிடும். இது மேட்டை இறக்கி நிறுத்தினோம்னா புரியும் நல்லாவே பார்க்குறதுக்கு. ஃபோன் ஆட்டாதீங்கப்பா. ஆமாங்க சார். அந்த கை மட்டும் வெளில வரணும். இந்த கை லேசாக உள்ள அதே இருக்கட்டும். அந்த கை வெளில ஓகே. அடி ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. தனி படம் தான் சைடு வைக்கணும். சரி இதுக்கலாம் இதுக்கான சைடு வச்சுக்கலாம். பழம் இருக்குதாங்க இருக்குல்ல. வேடிக்கை பார்க்கக்கூடாது. படம் வந்தோம்னா வேணாம் வேணாம்.
அவன் சாப்பிட சொல்லிட்டீங்களா வாங்கிட்டு வரீங்களா? ஆமாங்க இது சாப்பிட சொல்லிட்டு. சாப்பிட சொல்லுங்க. நம்ம அந்த 2 அடிச்சுட்டு சாப்பிடுவோம் மிஸ்திரி. ஆமாம் சார். அந்த மூளையை அது 2 அடிச்சிடலாம். வேண்டாமா? நம்ம அதை 2 இறக்கி கொடுத்து சாப்பிடுவோமா? ஆமாம் சார் அது 2 அடிச்சிடலாம். அவருக்கு ஆனந்தம். ஆனந்து அது 2 அடிச்சிடலாம். மிஸ்திரி இப்படி போட்டுங்க. அடிச்சுட்டு அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு அந்த லைனை முடிச்சுட்டு பீச்சில் இருக்கலாம். போதுமா? போதும் செலவு போதும். இதை கூட அப்புறம் இறக்கிக்கலாம். சரி சாப்பிட்டு அந்த 2 மட்டும் இறக்கி கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இது அப்புறம் இறக்கிப்போம். சரி டைம் ஆகிடும். மார்க் மட்டும் பண்ணி வைக்கிறேன். நூலை ஊற்றுக்கலாம். ஓகே. ஓகே சார். அந்த மூளையை இறக்கி கொடுத்தீங்கன்னா அவர் அங்கேருந்து போட சொன்னார். அந்த மூலையிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அந்த மூளை இப்போ மார்க் பண்ணுறேன். அதுக்கு ரெடி பண்ணுங்க. 3 மேட்டு 3 காலம் எடுத்து வைங்க போங்க. ஓகே. இது அப்புறம் இறக்கி போங்க சார். ஓகேவா? ஓகே சார். அந்த கை வெளில தருவாங்க. அந்த கை லேசாக உள்ள தருவாங்க. இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் வரல. இன்னும் வரணும். இன்னும் ஓகே. இருக்கிறது 6 கார் இருக்கு சார். அதான் 9 இருக்குண்ணா. ஆமாம் சார் 9 9 ஆமாம் சார். கிளாஸ் காங்கிரீட் ஆரம்பித்தாச்சு. M20 கிரேடு மிக்ஸு 1:2:3 நாங்கள் போட்டுட்ருக்கோம். 1:1:3 ஆக்சுவல் ரேஷியோ. மணலில் இருக்கிற ஈரப்பதத்துக்காக வந்து அரை பங்கு மணல் சேர்த்துக்கிறோம். இவங்க வச்சுருக்க பாண்டு வந்து 4.5 பாண்டு வரும் ஒரு மூட்டை பிரித்து போட்டுனா. அதனால் 9 பாண்டு மணல் 14 பாண்டு ஜல்லி அந்த விதத்தில் வந்து காயின்ட்டு போட்டுட்ருக்குறோம். காங்கிரீட் எப்படி வருதுன்னு பாருங்கள். காயின் டைட்டாக போட சொல்லியிருக்கோம். கெமிக்கல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 200 ml மூட்டைக்கு ஊற்ற சொல்லியிருக்கு. காலம் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இன்னும் இந்த டிச்சு ட்ரைனேஜோடைய ரிட்டைனிங்களோடைய அந்த எண்டு மார்க் பண்ணி குழிகள் போய் மார்க் பண்ண வேண்டியது தான் இருக்குது. காம்பவுண்ட் வாலுங்கிறதால 3/4 அடி காங்கிரீட்டு கேஜ் ராடு கட்டியிருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வச்சு மேட்டை இறக்கி காலத்தை ப்ராப்பராக மார்க்காக இறக்கி கேஜ் ராடு அதான் இருக்குது பாருங்கள். அதான் கேஜ் ராடு கட்டி கேஜ் ராடுக்காக காயின்ட் போட சொல்லியிருக்கு. தூக்கு பார்த்து பக்காவாக மரத்தில் கட்டி ரெடி பண்ணிக்கோம். காயின்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை தூக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. இதுலேருந்து ஃபுல்லாக இந்த பக்கம் காயின்ட் போட்டுட்ருக்குறாங்க. கார்னர்ஸில் மட்டும் அந்த கல் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சு 2 பில்லராக போட்டுக்கிறோம். இங்கேருந்து கொண்டு போய் இங்கே ஒன்று அங்கேருந்து கொண்டு வந்து பீமை மட்டும் இணைச்சிக்கிற மாதிரி. பவுண்டரி எத்துக்கல் அப்படியே இருக்கும். அந்த பீமை கொண்டு வந்து இது மேலே பாதியில் மட்டும் வச்சு இந்த பீமை மட்டும் வச்சோம்னா அந்த கல் அப்படியே இருக்கும். நாளைக்கு பக்கத்தில் எடுத்துக்கிறாங்களுக்கு பவுண்டரி கல் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். 10 6 மிஸ்ரே. ஓகே.
கட்டுங்க. சரி சார், சரி சார். ஓகேங்க சார். ம் சரி 10,000 ஓகே. அங்கே ஒரு குறுக்கு இருக்கும், அங்கே வச்சிருவோம். வாங்க. அவுட்டர்லேருந்து 8-11 ஒரு அடி பிடிச்சி. உள்ளளவு 7-11. அப்போ 8-11 வரணும். 11. லெவல் பார்த்துங்க மட்டமாக இருக்கானு. சரி அந்த பக்கம் போய் 8-11 வைங்க. இது அந்த இந்த சின்ன பெட்டு ஒன்று கொடுத்தா முடிஞ்சு போச்சு மிஸ்திரி. எவ்வளோ மிஸ்திரிக்கு? 8-11. ஓகே 7-11 தான் அளவு. ஒரு அளவு பிடிச்சி 8-11. ம் முடிஞ்சு. ம் இதில் பிடிங்க, அதில் பிடிங்க. அவுட்ரு 17 மிஸ்ரி அவுட்ரு. ஆ சரி 16 தான். அதான் 16 அந்த செவத்துக்கு தானே 17. ஓகே சார். கல் ஓகே. ம் 16 ஓகே. அவ்வளோதான், உங்களுக்கு எல்லா வரையும் போட்டு கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு ஒரு தடவை காமிச்சிருங்க எது போட்டிருக்கீங்கன்னு. நல்லா அந்த காலத்துலலாம் பேக்கிங் பண்ணாமல் இருக்குது பாருங்கள். நூலுக்காக வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சுங்க, பதிஞ்சு விட்ருங்க. டீப் லெவல் பக்காவாக பார்த்துக்குங்க. டீப் லெவல் மாறக்கூடாது. மேடு பழம் இல்லாமல் தட்டிட்டு கரெக்டாக பேக்கிங் பண்ண சொல்லுங்கள். மேக்ஸிமம் முடிய போகுது. கல் எல்லாமே குத்தி கையோட பேக்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற கல்லுமே 9க்கு 4 அங்குலம் இருக்கிற கல். இந்த கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே ஸ்பாட்டில் வைக்கிறது சேலத்துலேருந்து 18 ரூபா. அதாவது 3 கல் கணக்குது. ஒரு கல் சிங்கிள் கல் வந்து 6 ரூபா. இந்த கல் வந்து 6 ரூபா. இது வந்து 9க்கு 4க்கு 3. இது வந்து டெலிவரியோட 6 ரூபாய்க்கு எங்களுக்கு வச்சு தராரு. கல் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரென்த்து எபோ 12 தான். நான் மினிமம் சொல்கிறேன் 12ன்னு. 18 வரைக்கும் கிடைக்கிது. கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம். 12, 14, 15, 18 அந்த மாதிரி கிடைக்கிது. 10 to 12 இருக்கிறது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரெக்கமெண்டடு தான். இது வந்து அதை விட நல்லாவே இருக்குது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா நாமினலாக இருக்கும். ஒன்று ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், வெயிட்டும் கூட இருக்கும். இது வந்து வெயிட்டும் நம்மளுக்கு வந்து சரியான அந்த 3.25 அந்த மாதிரி ஒரு கல்லுக்கான வெயிட் வருது. நான் அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து மார்க்கிங் முடிச்சுட்டு காலம் இறக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அங்கே போமா மிஸ்ரே? போகலாம் சார். ரிட்டைனிங் வேலை முடிச்சிடலாமா? ஆள் கூப்பிட்டுக்குங்க கூட. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த ரீட்டைனிங் வாலுக்கு மார்க்கிங் மட்டும் அந்த கார்னர் பண்ணியிருந்தோம். இந்த கார்னர் பண்ண போகிறேன். கீழே மேஸ்திரி கலவை போட்டுக்கிட்டு இருக்காரு.
ம் விட்டாச்சு மிஸ்ரி. மட்டக்கால் எடுத்துட்டு வாங்க. ஆடிங்க. ஓகே. த்ரூவாக நீட்டாக பண்ணணும் மிஸ்ரி கலவை. கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு போயிடலாமா? ஒரு 10 அடிக்கு. நூலை கட்டி கலவையை போட்டு அடிச்சிடும். 10 அடிக்கு அமுத்திடுங்க. ஒரு காலத்தையும் போட்டே போயிடலாம் மிஸ்ரி. மிஸ்ரி ஒரு 10 அடிக்கு போடுங்க. ஒரு காலத்தையும் அடிச்சிட்டு போயிடுவோம். ஓகேவா? அங்கேருந்து வந்துடுவோம். வரேன், கீழே வரேன். வந்தாச்சு. நம்ம இந்த பக்கம் தூக்குண்டு விட்டு இங்கே வந்து கலவை கோடு போட்டிருக்கோம். அப்படியே நேராக டச் பண்ணாமல் நூல் எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த பக்கமும் நம்ம தூக்குண்டு விட்டது இருக்குது. அதுக்காக நேராக போட்டாச்சு. மேலே இருக்கிற நூலும் கீழே இருக்கிற நூலும் ஒரே நேருக்கு இருக்குது. கட்டிங் வேலை பொறுத்த வரைக்கும் அந்த ஓரம் இன்னும் கொஞ்சம் எடுத்து திருப்ப வேண்டியது இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கார்னரில் பில்லர் போட முடியாது. அதனால் உள்ளடக்கி போட்டிருக்கோம். இப்போ இந்த பில்லருடைய உள்ளே இருந்தும் அங்கே ஒரு பில்லர் போட போகிறைய உள்ள அளவு பார்த்தா 72 அடி இருக்குது. 9 ஊற்றோம்னா கரெக்டாக 8 இன்டர்வல் வருது. அதுக்காக வந்து 9ங்கிறது சென்ட்ரு, காலத்தோடைய சென்டராக வச்சுக்க போகிறோம். அதோட இன்னர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் காலத்தோடைய சென்டராக வச்சுக்க போகிறோம். செட் பண்ணுங்கள். அந்த கை உள்ள இன்னும் அதான் சார் ஆடிங்க. இதுக்காக முக்கால் போட்டுங்க. அவ்வளோதான். ஈஸியாச்சா? வேலை முடிஞ்சது. சின்ன மட்டை உள்ள சொல்லு பாரு. இங்க வா. ஓகே. பாருங்க, ஒரு பாறை அடுக்கடுக்காக பாறையாக இருக்குது. இப்படி இந்த வந்தோம்னா கிராவல் மண் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்தால் சுண்ணாம்பு மண் மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு லேயர் பாறை இருக்குது, மண் இருக்குது, பாறை இருக்குது. ஒரு கலவையாக அப்படியே இருக்குது. ஒரு இதுவாக இல்லாமல் வெளியே பாருங்களேன், மேல் மண் ஒரு கிளை மாதிரி இருக்குது. கீழே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே அந்த பாறையே மாறி கலரே சேஞ்ச் ஆகி வருது. கம்ப்ளீட் ஒரு படிமப்பாறைகள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு படிமமாக படிஞ்ச மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே கலந்துருக்கு. கருங்கல்லும் இருக்குது, சுண்ணாம்புகளும் இருக்குது, ரொம்ப சாஃப்டான ராக் மாதிரியும் இருக்குது. ஒரு பாயிண்ட் இன்னும் ஒரு நூல் இருக்குது. ஓகே. ஆடிங்க. அடிச்சு விடுங்க. இது ஒரு நூல். போதும். அந்த கை இன்னும் வரணும். அங்கே வெளில போகணும், ரோட்டு பக்கம் போகணும். ஓகே. இதை அடிச்சு விட்ருங்க. இதை முடிச்சுட்டு போவோம்.
இன்றைக்கி வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. காங்கிட்டு வந்து இண்டிவிஜுவல் காலம் எல்லாத்தையுமே காங்கிட்டு போட்டோம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 29 காலம் காம்பவுண்ட் வால் காலம் வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டிங் காங்கிட்டு போட்டிருக்கோம். காங்கிட்டு போட்டு இந்த மாதிரி வந்து கூட்டி விட்டாச்சு. கூட்டி விடுறதுக்காகனா பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சிமெண்ட் பால் வந்து காங்கிட்டு சுருங்கும்போது பார்த்திங்கன்னா வெடிப்பு வரும். அந்த வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்டி விடணும். ரஃபாகவும் இருக்கும், அதுக்காக கூட்டி விடணும். காம்பவுண்ட் வால் காலம் முதற்கொண்டு பாருங்கள் எப்படி கம்பி கட்டியிருக்கோன்ட்டு. இந்த 135 டிகிரி ஊக்கு வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக மஸ்ட்டு. ஆரஞ்சுக்கு ஒரு ரிங்ஸு. என்ன டிசைனோ இதுக்குமே டிசைன் தான். ப்ராப்பராக டிசைன் பண்ணிவிட்டு ஏன் இவ்வளோ வேலை தூக்கியிருக்கோம்னா ஃபில்லிங்லாம் இருக்குது. ஃபில்லிங் போக மீதி வரதுக்காக 3ஆக வெட்டி போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக சைட்டு வித்து காம்பவுண்ட் வால் அனைத்தையும் சேர்த்து ஒரே ஸ்டேஜாக தூக்கிட்டு வரோம். காம்பவுண்ட் வால்லாம் போட்டோம்னா பில்டிங் ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஏறிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் செடி கிடி வைக்கணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 8 அடி நம்மளுக்கு இடம் இருக்குது. அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த பில்டிங் வேலை பொறுத்த வரைக்கும் வந்து கல் ஃபுல்லாக குத்தியாச்சு. பீமுக்கான ராடெல்லாம் கொடுத்தாச்சு, எடுக்க சொல்லியாச்சு. கல் ஃபுல்லாக குத்தி கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு. காலம் மட்டும் அந்த பெரிய பெட்டி போட்டதில் கொஞ்சம் உயரம் வந்திருக்கு. அது மட்டும் கொஞ்சம் சிப் பண்ணுற மாதிரி இருக்குது. உறிஞ்சி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து கவரில் சரியாக போயிடும். ஒரு 3-4 காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் இந்த 7 பெட்டி வச்சு போட்டோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் உறிஞ்சி வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். கவரு புகை மீதி வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. காங்கிட்டு போடும்போது அதையுமே நம்ம தவிர்க்கணும், சரியாக செய்யணும். 7 பெட்டிக்குள்ளே போடுறாங்க, அளவு சரியாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். பக்கத்துலேயே நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டும் இருக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் இது மாதிரி செய்கிறவங்ககிட்ட என்ன பண்ணணும்னா பக்கத்தில் நின்று இது பண்ணும்போது தானாகவே அப்புறம் இவர் எல்லாத்தையும் நோண்டிகிட்டே இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பராக நடந்திருக்கு. இங்கே வந்து ரிட்டைனிங் வேலைக்கு வந்து மார்க்கிங்லாம் முடிஞ்சுது. ரிட்டைனிங் வேலைக்கு லைன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. காலம்லாம் இது பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்க எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இந்த லைனுக்காக தூக்கிட்டு கொடுத்தேன். நீட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் சூப்பர். இதுக்கு மேலே வந்து இது ஃபுல்லாக மேட்டு, அதுக்கு மேலே காலம் நிப்பாட்டி, காலம் பண்ணதுக்கப்புறம் ஆர்சி வாலுக்கான கம்பி நிப்பாட்டி, அதுக்கப்புறம் வந்து 9 இன்ச்சு காங்கிட்டு போட்டு, அதுக்கப்புறம் சைடு வச்சு ஆர்சி வால் எடுத்துகிட்டு வரணும். இந்த பக்கம் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்க்கு பீமுக்கு வந்து இனிமேல் ராடு ரெடி பண்ணி புழுந்து பீம் ரெடி பண்ணோம். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வந்து காலம் ரைஸ் பண்ணி மண்ணை தள்ளி ரெடி பண்ணிட்டு இதுக்கு பீம் ரெடி பண்ணோம். எல்லாம் ரெடி பண்ணி பேஸ்மெண்ட் உயரத்துக்கு அதையும் பிளிந்து அவுட்ரு ஃபில்லிங் லெவலுக்கு வந்து காம்பவுண்ட் வாலுக்கான இதையும் எடுத்து முடித்து கம்ப்ளீட்டாக மண்ணை போட்டு நெப்பி எல்லாத்துக்கும் எங்கெங்கே ஒன்றரை போடணும், எங்கே செப்டி டேங்கு வாட்டர் டேங்கு அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மகிட்டே ஃப்ளோர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மண் வேலையை வந்து ஒரே இதாக முடிச்சிடலான்னு பார்க்குறோம். ஒரு இதில் எப்படியே இப்போவே கண்டிப்பாக முடிச்சிடலான்னு பார்க்குறோம். அப்புறமா மண் வேலை எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில்லிங் எல்லாமே முடிச்சிடலான்னு பார்க்குறோம். தேவையில்லாத வண்டி அப்ரோச் இல்லாத பாதை எல்லாமே காம்பவுண்ட் வால் கூட கட்டிடலான்னு பார்க்குறோம். கையோட இடம் நிறைய சுற்றி இருக்குது. அதனால் வந்து ஃபுல் பக்கமும் ஓப்பன் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஓப்பன் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம்னு பார்க்குறோம். அப்படியே இந்த சைட்லேருந்து கண்டினியூ வீடியோ பண்ணுறோம். செக் பண்ணியாச்சா கரெக்டாக இருக்கா? பார்த்து எல்லாத்தையுமே காங்கிட்டு போட்டு பக்காவாக தூக்கு பார்த்து எல்லாமே கூட்டி விட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மொத்தமாக கணக்கு 2000 ரூபா பண்ண சொல்லிட்டு போதுமா? 1 கிலோ வெங்காயம் மலாடு என்ன பண்ணுறாங்க? வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி. கண்டிப்பாக அருமையாக வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குது? நிறையா கற்றுக்கிட்டேன் சார். 1 மாதம் ஆச்சு வந்து? ஆமாம் சார், 1 மாதம். இன்னையோட நேற்றோட 1 மாதம். 1 மாதம் 1 மாதம் ஆயிடுச்சு வந்து. 1 மாதம் ஆனதே எனக்கே தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா லைன் பண்ணிக்கிறாரு, நல்லா பழகுறாரு. ஒரு தம்பி மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். பரவாயில்ல.
இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ராப்பராக நூல் கட்டி பவுண்ட்ரிக்காக காலம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து இன்றைக்கி இறக்கி காயின்ட்டு போட்டோம். சேம் நம்ம பில்டிங் ஃபுட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே விஷயங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். மார்க் பண்ணணும், கவர் பிளாக் வச்சு மேட்டை இறக்கணும், அதேமாதிரி காலம் பெயிண்டிங் பண்ணணும், தூக்கு பார்க்கணும், காயின்ட்டு போடணும். காயின்ட்டு போடும்போது மிக்சிங் ரேஷியோ எல்லாமே ப்ராப்பராக பார்க்கணும். அதில் டைட்டில் என்ன இருக்கோ அதை செய்யணும். பில்டிங் ஃபுட்டிங் சைஸ் வேறு இருக்கலாம், இது வேறு இருக்கலாம், அந்த கணம் வேறு இருக்கலாம், இதில் வேறு இருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். காம்பவுண்ட் வால் தானே அப்படிங்கிற மாதிரியே நான் அப்ரோச் அதில் இருக்கக்கூடாது. அதை ரொம்ப அருமையாக பண்ணணும். தூக்குண்டு பார்த்து கூட்டி விட்டு எல்லாம் சுத்தமாக நீட்டாக பண்ணியிருக்கோம். ரீட்டைனிங் வால் ஒன்று வருது அவுட்டரில் ட்ரைனேஜ் இருக்கிறதால, அதுக்கும் மார்க்கிங் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். பில்டிங்க்கும் ப்ராப்பராக பக்காவாக லெவலுக்காக வந்து எர்த் ஒர்க் பண்ணி பிசிசி போட்டு அதுக்கு மேலே இன்றைக்கி கல் ஊற்றிருக்கோம். ஃப்ளையாஸ் கல் தான் பேஸ்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறதா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலான்றோம். இந்த ஃப்ளையாஸும் நல்லாயிருக்கு, அதை பற்றியும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக நம்ம ஒன்று பண்ணுவோம். நம்மளோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறவங்களாக்கோ இல்லை வந்து ஒரு லேர்னிங் பீரியடில் இருக்கிற இன்ஜினியருக்கோ, புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர இன்ஜினியருக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்டென்ட் எல்லாமே. என்னென்னா நம்ம ஆன் சைட்லேருந்து என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம சைட்டில் இருந்து சொல்கிறோம். அதனால் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் வந்து இதை பகிர்ந்துக்கிறதில் நானும் பெருமைப்படுறேன். எதனாலனா இதெல்லாம் கற்றுக்கிட்டா நல்ல தரமான கட்டுமான பொறியாளர்கள் நிறைய பேர் உருவாவாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா செழுமையாக இருக்கும், தரமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இன்ஜினியர் நம்பி வீடுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம். வீட்டுக்காரங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வீட்டுக்காரங்களும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த இதுக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி.